அதே போலதான் இங்க யோசேப்புக்கு வர டெம்டேஷன் என்னன்னா, அவன் தினமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் அவன் மேற்கொண்டான்னு கிடையாது, தினமும் நித்தமும்னா ரெகுலர் பேசிஸ்ல அந்த போத்திபாவின் மனைவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோசேப்போடு இந்த மாதிரி பேசிக்கிட்டே வரா. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மாம்சத்துல இருக்கிறவங்களா நாம் இருந்தோம் என்றால், இன்கேஸ் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. இப்போ நம்மளுடைய மாமிசத்தின் அளவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு நாள் 2 நாள் மேற்கொண்டே வரும். 3ஆவது நாள் இந்த மாமிசம் இன்கேஸ் அதிகமாச்சுன்னா நாம அதுக்கு செவிசாய்க்க ஆரம்பிச்சிருவோம். செவிசாய்க்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் பிசாசுக்கான ஒரு லூப் ஹோல். அந்த இடத்துல அவன் ஆரம்பிச்சு அவன் பாவம் செய்ய வச்சிருவான். இந்த லூப் ஹோலை நாம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கொடுக்க கூடாது. இது எப்போ கொடுக்காம இருப்போம்னா, எப்போ நம்ம இடத்துல ஆவி அதிகமா இருக்கு, அது மீன் ஆவியான நம்ம இடத்துல அதிகமா எப்ப செயல்படுறாரோ அப்போ இந்த லூப் ஹோல் கிரியேட் ஆகாது. இந்த ஹோலை நம்ம வந்து உண்டு பண்றதுக்கு மெயினான காரியம் என்னன்னா, நமக்குள்ள மாமிசத்தை விதைக்கிறது. நமக்குள்ள மாமிசத்தின் காரியங்கள் எப்போ ஊடுருவ ஆரம்பிக்குதோ